தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ட்ரேடிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமாக ஒருத்தர் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பொசிஷனல், ஒரு சில பேர் ஸ்விங்கு, ஒரு சில பேர் ஷார்ட் டேர்ம், ஒரு சில பேர் லாங் டேர்ம்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட மைண்ட் செட் மற்றும் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அந்த ட்ரேடிங்கை மட்டும்தான் பண்ணுவாங்க. உதாரணமாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் டேர்ம் பண்ண மாட்டார், பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரேடிங் அது மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து லாங் டேர்ம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ட்ரேடிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பெரும்பாலும் இந்த ரிட்டையர்டு பெர்சனு, இந்த பார்ட் டைமாக ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங் எடுப்பாங்க. லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டு ஒரு 2-3 மாதம் கழிச்சோ இல்லைனா 2-3 வருஷம் கழிச்சோ நீங்கள் அதை செல் பண்ணீங்க அப்படின்னா அதை தான் லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் இடையேயான டியூரேஷன் வந்து ஃபியூ மந்த்ஸோ இல்லைனா ஃபியூ இயர்ஸோ இருந்தது அப்படின்னா அதை தான் லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங்கில் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்டேஜஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணும்போது நல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பார்த்து ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. நம்ம தினமும் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணணும்னு இல்லை, மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பயமோ பதட்டமோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 இயர் கழிச்சோ 2 இயர் கழிச்சோ அது வந்து 30% இல்லைனா 40% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் அழகாக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங்கில் இருக்கிற மிக மிக பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இதுதான். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இதில் கிடையவே கிடையாது. ரெண்டாவது அட்வான்டேஜ் டைம் சேவிங். நீங்கள் லாங் டேர்முக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான டைம் கன்சியூமிங்கும் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அதர் ஒர்க்கை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதாவது இதில் வந்து டைம் கன்சூமிங் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மூணாவது அட்வான்டேஜ் காம்பவுண்டிங். நீங்கள் லாங் டேர்மாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்டு, போனஸ் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மூலியமாக உங்களால் அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து இன்டர்னலாக வர ப்ராஃபிட்டை தவிர அடிஷ்னலாக இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இது மூலியமாக நீங்கள் அதிக வருமானம் பார்க்கலாம். ஃபோர்த் அட்வான்டேஜ் சேவ் டாக்ஸஸ். நீங்கள் ஒரு கம்பெனியை லாங் டேர்மாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 5%லேருந்து 15%க்குள்ளே தான் இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20%லேருந்து 30% வரையும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் லாங் டேர்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேக்ஸ் கம்மி. அதனால தான் நிறைய பேர் லாங் டேர்ம் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா புரோக்கர்ஸ் வந்து ஈக்விட்டிக்கு வந்து டெலிவரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 0 ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு
கொடுக்குறாங்க. இது மிக மிக பெரிய அட்வான்டேஜ். எல்லா புரோக்கர்ஸும் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஜீரோதால நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை இன்னைக்கு வாங்கிட்டு லாங் டேர்மாக நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ₹0. ஸோ அதனால தான் நான் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான 100+ இ-புக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தது அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ்னு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த வகையில் லாங் டேர்ம் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் சான்ஸ் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவறு தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சுருப்பாங்க. மார்க்கெட்டோட வொலட்டைல் காரணமாக அவங்க நினச்சிருக்க ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ சடனாக ஒரு ஸ்பைக் வரும்போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஆனால் அவங்க வந்து டெய்லியும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 1 வீக்கோ 1 மந்த்துக்கு ஒருக்காவோ அந்த மாதிரி எதுவும் வாட்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்றைக்கி வாங்கி போட்டு மறந்துடுவாங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து பார்க்கறதுனால அதுக்குள்ளேயே மெனி டைம்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் போயிருக்கும். ஆனால் அவங்க வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி சான்ஸை மிஸ் பண்ண இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங்கில் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஆமாங்க, லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப 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 அவசியம். நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லைனா டிவி சேனல்லையோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஃப்யூச்சரில் வந்து என்ன செக்டார் வந்து பூம் ஆகும் அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். தட் மீன்ஸ் இப்போ ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை வந்து நல்லா அலச தெரிஞ்சிருக்கணும். இப்போ உள்ள டேட்டா வச்சு ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி வந்து எப்படி க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற அளவு உங்களுக்கு நாலேஜ் வேணும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் ஹோல்டிங்ஸ். ஆமாங்க, நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட அமௌண்ட்டு இயர் கணக்கில் வந்து ஹோல்டிங்கில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் எடுக்க போகும்போது ப்ராஃபிட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லாஸில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த டயத்தில் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து அதிகமாக லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.